ஓடிசி தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நான் சொல்லப்போகும் விஷயங்கள் உங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்தையும் தலைகீழாக மாற்றப் போகிறது. தயாராக இருக்கிறீர்களா? முதலில் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். நாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் சென்று ஒரு 10 ரூபாய் பால் பாக்கெட் வாங்கினால் கூட அதன் காலாவதி தேதியை பார்க்கிறோம். கெட்டுப்போன பாலை நாம் யாரும் குடிப்பதில்லை. ஆனால் உங்கள் மூளையில் இருக்கும் கருத்துக்களுக்கு நீங்கள் என்றாவது காலாவதி தேதி பார்த்திருக்கிறீர்களா? நன்றாக யோசித்து பாருங்கள். பள்ளிக்குச் செல், கடுமையாக படி, அதிக மதிப்பெண்ணெடு, ஒரு பாதுகாப்பான வேலையில் சேர், பணத்தை சேமி, வீட்டை வாங்கு. இந்த அறிவுரைகள் எல்லாம் எப்போது கொடுக்கப்பட்டது தெரியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இது ஒரு காலாவதியான கருத்து. இன்றைய டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு இது உதவாது. கெட்டுப்போன பாலை குடித்தால் உடல் கெட்டுவிடும். காலாவதியான கருத்துக்களை நம்பினால் வாழ்க்கை கெட்டுவிடும். இதை நிரூபிக்க நான் உங்களுக்கு கார்த்திக் என்பவனின் கதையை சொல்லப் போகிறேன். இது கார்த்திக்கின் கதை மட்டுமல்ல, இது உங்கள் கதை, என் கதை, நம் அனைவரின் கதை. கார்த்திக் ஒரு சிறந்த மாணவன். பள்ளியில் முதல் மதிப்பெண், கல்லூரியில் கோல்டு மெடல். எல்லோரும் சொன்னார்கள், கார்த்திக், நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டாய் என்று. அவனும் அதை நம்பினான். ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. கை நிறைய சம்பளம். முதல் மாத சம்பளத்தில் ஒரு பைக், 6வது மாதத்தில் ஒரு கார் லோன், 2வது வருடத்தில் ஒரு வீட்டு லோன். கார்த்திக்கின் வாழ்க்கை வெளியே பார்க்க பளபளப்பாக இருந்தது. ஆனால் உள்ளே ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி நெருங்கும் போது அவனுக்கு தூக்கம் வராது. சம்பளம் வருவதற்கு முன்பே அது எங்கு செல்ல வேண்டும் என்ற பட்டியல் தயாராக இருக்கும். EMI, வாடகை, கிரெடிட் கார்டு பில், மீதம் இருப்பது சொற்ப பணம்தான். அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், நான் கடினமாக உழைக்கிறேன், நான் புத்திசாலி. அப்புறம் ஏன் என்னால் பணக்காரனாக முடியவில்லை? ஏன் என் பெற்றோரைப் போலவே நானும் மாத கடைசி வரை போராடிக் கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விக்கான விடை அவனுக்கு ஒரு மழை நாளில் கிடைத்தது. அவன் ஒரு பிசினஸ் கருத்தரங்கிற்கு சென்றிருந்தான். அங்கே மேடையில் ஏறிய ஒரு தொழிலதிபர் திரு சக்கரவர்த்தி மைக்கை பிடித்தார். அவர் பேசிய முதல் வார்த்தையே கார்த்திக்கின் மூளையில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது. சக்கரவர்த்தி கேட்டார், இங்கே எத்தனை பேர் பணத்திற்காக வேலை செய்கிறீர்கள்? கிட்டத்தட்ட அனைவரும் கையை தூக்கினார்கள், கார்த்திக்கையும் சேர்த்து. சக்கரவர்த்தி சிரித்தார். அதுதான் உங்கள் முதல் தவறு. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். கார்த்திக்கிற்கு இது புரியவில்லை. கூட்டம் முடிந்ததும் நேராக சக்கரவர்த்தியிடம் சென்றான். சார், நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் டீம் லீடர். நான் எப்படி பணத்தை எனக்காக வேலை செய்ய வைப்பது? எனக்கு சம்பளம் வேண்டும், என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். சக்கரவர்த்தி அவனை ஒரு ஓரமாக அழைத்துச் சென்றார். தம்பி, உன் கல்வி முறை உனக்கு ஒரு நல்ல ஊழியனாக இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு முதலாளியாக சிந்திக்க கற்றுத்தரவில்லை. நான் உனக்கு ஒரு சவால் விடுகிறேன். அடுத்த 3 மாதங்களுக்கு உன் சம்பளத்தை மறந்துவிடு. சம்பளம் இல்லை என்றால் நீ எப்படி உயிர் வாழ்வாய்? எப்படி பணம் சம்பாதிப்பாய் என்று யோசி. கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். சம்பளம் இல்லாமல் எப்படி சார்? சக்கரவர்த்தி சொன்னார், அந்த பயம், அந்த சம்பளம் இல்லை என்றால் என்ன செய்வது என்ற பயம் இருக்கிறதே, அதுதான் இந்த உலகம் உன்னை அடிமையாக வைத்திருக்க பயன்படுத்தும் ஆயுதம். மாத சம்பளம் என்பது உன் கனவுகளை நீ மறந்து விடுவதற்காக உனக்கு கொடுக்கப்படும் ஒரு லஞ்சம். அந்த லஞ்சத்தை வாங்கும் வரை நீ ஒரு தொழிலாளியாகத்தான் சிந்திப்பாய். கார்த்திக்கின் ஈகோ காயப்பட்டது. ஆனால் சக்கரவர்த்தி தொடர்ந்தார். நீ பள்ளியில் படித்தாய், வேலைக்குச் சென்றாய், இப்போது கடனில் இருக்கிறாய். இது 20 வருடங்களுக்கு முன் வேலை செய்த ஒரு பழைய பார்முலா. இன்று இது காலாவதியாகிவிட்டது. நீ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும் பாலுக்கு காலாவதி தேதி பார்க்கிறாய். ஆனால் உன் மூளையில் இருக்கும் இந்த காலாவதியான கருத்துக்களுக்கு ஏன் பார்ப்பதில்லை? அன்று இரவு கார்த்திக் தூங்கவில்லை. அடுத்த நாள் முதல் கார்த்திக் உலகத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்கினான். அவன்
அலுவலகத்தில் அமர்ந்திருக்கும் போது யோசித்தான். நான் என் முதலாளியை பணக்காரனாக்கிக் கொண்டிருக்கிறேன். என் அரசாங்கத்திற்கு வரி கட்டிக் கொண்டிருக்கிறேன். வங்கிக்கு வட்டி கட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்காக நான் என்ன செய்கிறேன்? அவன் மீண்டும் சக்கரவர்த்தியை சந்தித்தான். சார், எனக்கு புரிகிறது. நான் இந்த எலிப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து வெளியேற வழி சொல்லுங்கள். சக்கரவர்த்தி 2 வார்த்தைகள் சொன்னார். கடன் மற்றும் வரி. கார்த்திக் குழப்பமானான். கடனா? சார், கடனை அடைக்கத்தான் நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். வரி கட்டுவதற்கே பாதி சம்பளம் போய்விடுகிறது. சக்கரவர்த்தி சிரித்தார். அதுதான் வித்தியாசம். ஒரு சாமானியன் கடனைக் கண்டு பயப்படுகிறான், வரியைக் கண்டு நடுங்குகிறான். ஆனால் ஒரு தொழிலதிபர் கடனை தன் நண்பனாக்கிக் கொள்கிறான், வரியை சட்டப்பூர்வமாக பூஜ்யமாக்குகிறான். அவர் விளக்கினார். நீ ஒரு கார் வாங்க கடன் வாங்கினால் அது கெட்ட கடன். ஏனென்றால் அந்த கார் உன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை வெளியே எடுக்கிறது. ஆனால் நான் வங்கிப் பணத்தில் ஒரு கட்டடத்தை வாங்கி அதை வாடகைக்கு விட்டால் அது நல்ல கடன். ஏனென்றால் வங்கியின் பணம் என் பாக்கெட்டில் பணத்தை போடுகிறது. புரிகிறதா? நான் என் சொந்த பணத்தை பயன்படுத்தாமலேயே சொத்துக்களை உருவாக்குகிறேன். கார்த்திக்கிற்கு தலை சுற்றியது. இவ்வளவு நாட்களாகத்தான் முட்டாளாக வாழ்ந்ததை உணர்ந்தான். நீ கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கும் பணத்திற்கு அரசாங்கம் முதலில் வரி விதிக்கிறது. மீதமுள்ளதைத்தான் நீ செலவழிக்கிறாய். ஆனால் ஒரு பிசினஸ்மேன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் சம்பாதிக்கிறான், தன்னுடைய பிசினஸ் வளர்ச்சிக்காக செலவழிக்கிறான். கார், பயணம், உணவு என எல்லாவற்றையும் பிசினஸ் செலவாக காட்டுகிறான். கடைசியில் மிஞ்சுவதற்கு மட்டும்தான் வரி கட்டுகிறான். இதுதான் சட்டப்பூர்வமான வழி. இதை எந்த பள்ளியும் உனக்கு சொல்லித்தராது. நாட்கள் வாரங்களாயின. கார்த்திக் இப்போது ஒரு புதிய மனிதன். அவன் தன் ஓய்வு நேரத்தில் டிவி பார்ப்பதை நிறுத்தினான். அதற்கு பதிலாக நிதி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்தான். பணக்காரர்கள் எப்படி முதலீடு செய்கிறார்கள் என்று ஆராய்ந்தான். அவன் ஒரு சிறிய ரிஸ்க் எடுக்க முடிவு செய்தான். தான் சேமித்து வைத்திருந்த சிறிது பணத்தையும் வங்கியில் ஒரு சிறிய நல்ல கடன் வாங்கி நகரத்திற்கு வெளியே வேகமாக வளர்ந்து வரும் ஒரு பகுதியில் ஒரு சிறிய நிலத்தில் முதலீடு செய்தான். எல்லோரும் அவனை தடுத்தார்கள். இதெல்லாம் தேவையா? இருக்கும் வேலையை பார் என்றார்கள். என்னால் முடியாது, நேரமில்லை, பணம் பற்றாக்குறை என்று சாக்குப்போக்கு சொல்வது ஒரு தப்பிக்கும் வழி என்பதை அவன் உணர்ந்திருந்தான். 1 வருடம் கழிந்தது. அந்த பகுதியில் ஒரு பெரிய ஐடி பார்க் வருவதாக அறிவிப்பு வந்தது. கார்த்திக் வாங்கிய நிலத்தின் மதிப்பு 3 மடங்காக உயர்ந்தது. அவன் அதை விற்று வந்த பணத்தில் 2 சிறிய வாடகை வீடுகளை வாங்கினான். இப்போது அவனுக்கு அலுவலக சம்பளம் மட்டுமின்றி வாடகை வருமானமும் வரத் தொடங்கியது. முதல் முறையாக அவன் பணத்திற்காக வேலை செய்யவில்லை, பணம் அவனுக்காக வேலை செய்யத் தொடங்கியது. சில வருடங்களில் கார்த்திக் தன் வேலையை ராஜினாமா செய்தான். அவன் முழுநேர முதலீட்டாளராக மாறினான். ஒரு நாள் அவன் தன் பழைய நண்பர்களை சந்தித்தான். அவர்கள் இன்னும் அதே அலுவலகத்தில் அதே சம்பள உயர்வுக்காக அதே EMI பிரச்சனைகளுடன் போராடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கார்த்திக்கை பார்த்து, நீ அதிர்ஷ்டசாலி, லொட்டரி அடித்தது போல செட்டில் ஆகிவிட்டாய் என்றார்கள். அவனுக்கு தெரியும், இது அதிர்ஷ்டம் இல்லை, இது மனநிலை மாற்றம். லொட்டரியில் 1 கோடி ரூபாய் வென்றவர்கள் கூட சில ஆண்டுகளில் மீண்டும் ஏழையாகி விடுவார்கள். ஏன்? அவர்களிடம் பணம் இருக்கிறது, ஆனால் ஏழை மனநிலை மாறவில்லை. பணம் வந்தால் அதை எப்படி பெருக்குவது என்று அவர்களுக்கு தெரியாது. எப்படி செலவழிப்பது என்று மட்டுமே தெரியும். கதையின் சாரம் இதுதான் நண்பர்களே. உங்களைச் சுற்றி இருக்கும் உலகம் கடினமானது என்று சொல்லாதீர்கள். அரசாங்கத்தையோ உங்கள் முதலாளியையோ குறை சொல்லாதீர்கள். உங்கள் உள் பொருளாதாரம் வலுவாக இருந்தால் வெளியே என்ன நடந்தாலும் நீங்கள் பணக்காரராகவே இருப்பீர்கள். ரிஸ்க் எடுக்க தயங்காதீர்கள். கார்த்திக் அன்று அந்த நிலத்தை வாங்கும் ரிஸ்க் எடுக்கவில்லை என்றால் இன்றும் அவன் அந்த அலுவலக கியூபிக்கிளில் தான் இருந்திருப்பான். நினைவில் கொள்ளுங்கள்,
தோல்வி உங்களை முட்டாள் என்று காட்டுவதற்காக அல்ல, உங்களை புத்திசாலியாக்குவதற்காக வருகிறது. ஒரு உண்மையான தொழிலதிபர் விழுந்தால், இது நல்லது, இதிலிருந்து நான் ஏதோ கற்றுக்கொண்டேன், இன்னும் உயரமாக எழுவேன் என்று நினைப்பான். இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு முடிவு எடுங்கள். பணத்திற்காக ஓடுவதை நிறுத்துங்கள். உங்கள் மூளையை கூர்மையாக்குங்கள். நிதி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ரிஸ்க் எடுக்காத வாழ்க்கைதான் உலகிலேயே மிகப்பெரிய ரிஸ்க். விழித்துக் கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓடிசி தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள். மற்றும் ஒரு உத்வேகமான கதையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.